கன்சீவ் உள்ளவங்களுக்கு அயன் சத்து கம்மியாக இருக்குது, தண்ணி சத்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களே 8 மந்த் ஆனோன்னா அவங்களுக்கு இது வந்து முருங்கைக்கீரை சூப் வச்சு எப்படி குடிப்போம்னு பார்ப்போம் வாங்க. 1 வீக் குடிக்கலாம், இல்லை 5 நாள் குடித்தா போதும். இந்த மாதிரி துளுராக கீரையை வந்து காம்போடு தான் எடுத்துக்கணும். வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும். காலையில் பூண்டு பல் 3 நாள் தட்டி எடுத்து வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும். 3 நாள் அதுவும் தட்டி எடுத்து வச்சுக்கணும். 1 ஸ்பூன் மிளகு தட்டி எடுத்து வச்சுக்கணும். 1 ஸ்பூன் ஜீரகம் தட்டி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சோண்டு கல் உப்பு, 1 டம்ளர் பெரிய டம்ளரால் தண்ணி ஊற்றி கீரையை போட்டு மற்ற எல்லாத்தையும் போட்டு சிம்மில் வச்சு கொதிக்கணும். கொதிக்க வச்சுன்னா இந்த மாதிரி தண்ணி வந்து கலர் சேஞ்ச் ஆகி தான் வரும். அரை டம்ளராக சுருங்குற வரைக்கும் கொதிக்க விடுங்க. சுண்டி நல்லா வந்ததுக்கப்புறம் அரை டம்ளர் தண்ணியாக இருக்கிறதையும் குடிச்சிட்டு இந்த கீரையும் சாப்பிடுங்க. பூண்டெல்லாம் சேர்த்துருங்கனால கன்சீவாக இருக்கிறப்ப நம்ம குடிக்கிறதுனால குழந்த பிறந்தோன்னா தாய்ப்பால் கண்டிப்பாக நிறையா இருக்கும். தாய்ப்பால் முக்கியம் இல்லையா குழந்தைக்கு? என்ன தான் நம்ம இது பண்ணாலும் தாய்ப்பால் முக்கியமாக கொடுக்கணும்ல. அதுக்காக நீங்கள் இதை குடிச்சிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தா டாக்டர் வந்து அயன் சத்து தண்ணி சத்து ஏறி இருக்குன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.